Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஜார்ஜெட் சாரீக்கு மேட்சிங்காக ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இந்த சாரீக்கு மேட்சாக என்னோட கஸ்டமர் என்ன ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் காட்டன் ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்துட்டு லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணலான்றது பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக சுலபமான முறையில் சிம்பிளான ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்லேருந்தே நான் காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சீக்கிரமாக எப்படி நம்ம ரொம்பவே சுலபமாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம், எதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ப்ளவுஸ் அப்படியே கண்டினியூவாக முடிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள் சைடு வைக்கிற பட்டி நான் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கலருக்கு அந்த ப்ளவுஸுக்கு மேட்சாகவே அந்த கலர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பட்டிக்கு அளவு ரெடி பண்ணி இது மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. இது ஸ்டார்ட் பண்ணும்போதே அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கைக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி பத்தலை. அதனால் லைனிங் ப்ளவுஸில் நான் கிளாத் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறது. துணி வந்து கைக்கு வந்து எப்படி வந்து துணி பத்தலைன்னா அட்டாச் பண்ணுறதுன்றதை பாருங்கள். கொஞ்சமாக கிளாத் எடுத்துகிட்டு இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறமா 2 சைடும் அட்டாச் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பிரிஞ்சு போகாமலும் இருக்கும். ஸோ இது மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறமா மேலே படிமான தையல் போட்டுக்குங்க. ஸோ படிமான தையல் நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி ஈஸியாக சுலபமாக கடகடன்னு தைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம வந்து ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு லைனிங் ப்ளவுஸை முடிச்சுட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் எந்த ஒரு மாடலும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ வேகமாக சீக்கிரமாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிட முடியும். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், நான் எப்படி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்றதை. இப்போ நான் கைக்கு வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். அவங்களோட சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டா என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பீஸில் வந்துட்டு எனக்கு கிளாத் பத்துதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது மெயின் பீஸ்லேயும் எனக்கு வந்து பத்தலை. ஸோ அதுக்காக கொஞ்சமாக கிளாத் எடுத்து கட் பண்ணி நான் அதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இவங்க கொடுத்த அளவு கரெக்டாக இருந்தது ப்ளவுஸு. எக்ஸ்ட்ரா பீசஸ் எதுவுமே இல்லை. அதனால் நான் சின்ன சின்ன பீசஸ் கூட மிஸ் பண்ணாமல் நான் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்து துணி கரெக்டாக இருக்குன்றதுக்காக நான் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன பீஸ் எதுவுமே இருந்தாலும் நான் அப்படியே எடுத்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேடிட்டு இருக்க தேவையில்ல. ப்ளவுஸ் பத்தலைன்றதுக்காக துணி பத்தலைன்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எந்த கிளாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருக்கவும் வேணாம். அதனால் வந்துட்டு நான் எடுத்தே வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கை ரெடி பண்ணதுக்கப்புறமா மெயின் பீஸும் அதேமாரி கிளாத் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கங்க. ஸ்டிச் பண்ணி ஹெம்மிங் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் கிளாத் விட்டு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு துணி ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் நான் ஹெம்மிங் பண்ணலை. என்கிட்ட வேகமாக நான் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு ஹெம்மிங் தேவைப்படாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் ஹெம்மிங் பண்ணலை. ஹெம்மிங் தேவையில்லாதப்போ இன்னொரு ப்ளவுஸ்க்கும் நான் இது மாதிரி கைக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த கைக்கும் அதேமாரி ரெடி பண்ணிவிட்டு மேலே வச்சு ஃபுல்லாக எப்படி வந்து உள்வெட்டும் இப்போயே நான் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவேன். பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல்.
இது மாரி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம வந்துட்டு இந்த மேல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அந்த உள்வெட்டு எடுத்துட்டு, ஸ்டிச் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் அடுத்த பார்ட் தைக்கும்போது நம்மளுக்கு குழப்பமே இல்லாம கை ரெடி ஆயிடுச்சுன்ற ஒரு ஃப்ரீயா அழகா நம்ம தைக்க முடியும். ஸோ இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன்னா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கும் ஆசையா இருக்கும். கடகடன்னு தைச்சிடலாம். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமலும் தைக்கலாம். இந்த மாரி தைக்கும்போது நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் தான் தேவைப்படும் ஒரு ப்ளவுஸ். அதாவது லைனிங் ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோதான் தேவைப்படும். ஸோ இந்த ப்ளவுஸ நானு உள்வெட்டு எடுத்து, அதுலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இன்னும் ஈஸியா என்னன்னா, இவங்க சுத்துக்கை ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்கை நம்ம ஷர்ட்டுக்கு வர மாரி கை ஏத்தாம, அ பழைய மாடல்ல கை ஏத்துறாங்கன்னா, இப்பயே அத வந்து புடிச்சு கூட எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் இப்ப இந்த வந்து கை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்துட்டு நானு கழுத்துக்கு ஹெம்மிங் குடுக்கல. அதனால நான் என்ன பண்ண போறேன்றது பார்த்தீங்கன்னா, பீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பீஸ எடுத்து நானு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி திருப்புறதுக்காக அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு வேலை பண்ணணும். என்கிட்ட நெறைய பேர் இந்த ப்ராப்ளத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ப்ராப்ளம்ன்றத அப்படியே வீடியோலயே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இப்படி வைக்கக்குள்ள அடுத்த பீஸும் நம்ம இந்த நான் வீடியோ கொஞ்சம் காமிச்சேன் இல்லையா? அந்த மாதிரியே நம்ம வச்சு அட்டாச் பண்ணிறோம். அந்த மாரி பண்ணாம ஃபர்ஸ்ட்டு பீஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த பீஸ் ஆப்போசிட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது மெயின் பீஸ் வந்துட்டு கலர் சேஞ்சஸ் இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது மாடல் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே. இன்கேஸ் இது மாதிரி பிளைனான ப்ளவுஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். ஸோ நம்ம இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணுங்கள். புதுசாக பழகிறவங்களாக இருந்தால் இது ரொம்ப ஈஸியான டிப்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வளைவு இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே ஒரு தையல் போட்டு படிமான தையல் போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு தையல் போட்டு திருப்பி எடுத்து வச்சுக்கங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து மேலே வைக்கிற பட்டி பீஸ், அதாவது வந்து மெயினான பீஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து நான் வந்து பீஸ் ரெடி பண்ணுறேன். எனக்கு வந்து கொஞ்சமாக பீஸ் பத்தல. அதனால கொஞ்சம் இடுப்பு கிட்ட அது மறைஞ்சு போயிடும். ஆனால் பிடிக்கும்போது அந்த பீஸ்க்கு மட்டும் எனக்கு கொஞ்சமாக பீஸ் பத்தலைன்றதுக்காக நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணி நம்ம ரெடி பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் இதுக்கு துணி பத்தலையேன்றதுக்காக கவலைப்படாமல் என்னடா இது பீஸ் பத்தலை அப்படின்லாம் யோசிக்காமல் இருக்கிற பீஸை எப்படி வந்துட்டு அழகாக வந்துட்டு ஜாயின் பண்ணி எந்த இடம்லாம் நம்மளுக்கு வந்து அதாவது வந்து தெரியாமல் இருக்கும் அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெயினான பீஸ் எது வேணும், ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, கை இந்த மூணுத்துக்குமே நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து பீஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துடுச்சுன்னா அடுத்தடுத்த பீஸுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் பத்தலைனா கூட இருக்கிற பீஸை ஜாயின் பண்ணி கூட நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு இந்த பட்டி பீஸ்க்கு இந்த மாதிரி பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் தான் பத்தலை. மற்றபடி பீஸ் வந்து நான் கரெக்டாக நான் வச்சு வெட்டன்றதுனால எனக்கு வந்து பீஸ் வந்து கரெக்டாக இருந்தது. கொஞ்சமாக தான் பத்தலை. அது கூட வந்து இப்போ நான் தைக்கும்போது அது ஹிப் பார்ட்டில் மறைஞ்சிடும் ஜாயின் பண்ணும்போது. ஸோ அது வந்து அதனால் நான் அந்த இடத்த நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ப்ளவுஸ் பத்தலை, மெயின் பீஸ் பத்தலைன்னா நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பீஸு ஃப்ரண்ட் பார்ட்டு, கை, பேக் பார்ட்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு பட்டி பீஸ்க்கெலாம் பத்தலைனா கூட நம்ம ஜாயின் பண்ணி கூட நம்ம இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து துணி வந்து பத்தும். ஸோ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பட்டி பீஸும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
ஸோ இப்போ எந்த இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கை ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது மெயின் உள்ளே வைக்கிற பட்டி பீஸும் ரெடி பண்ணிட்டேன். மேலே வைக்கிற பட்டி பீஸும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா அப்படியே நம்ம பேக் சைட் போவோம். நிறைய பேர் பேக் சைடில் லைனிங் பீஸ் தைக்கும்போது பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு தைப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூவாக வந்துட்டு ப்ளவுஸை முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பேக் பீஸ் தைக்க போகிறோம். நம்ம பேக் பீஸ் தைக்கிறதுக்கு முக்கியமாக கொஞ்சம் நெக்கு கிட்ட வச்சு திருப்புறதுனால பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பீஸ் வந்து நகராமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தைச்ச ஷேப், நம்ம ப்ளவுஸில் எந்த ஷேப் வந்து நம்ம வந்து நெக் ஷேப் கொடுக்குறோமோ அந்த ஷேப் அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நான் இதை வந்துட்டு பேக் பீஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பின்னெல்லாம் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்துட்டு அர்கட் போட்டு திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இது கூட நான் வந்துட்டு ஷோல்டரில் இப்போ நம்ம 2 பக்கமும் திருப்பிட்டோம். கழுத்துக்கு ஹெம்மிங் கிடையாது. ஸோ லேஸ் வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் இந்த பீஸில் வந்துட்டு பிசுறு தெரியாமல் இருக்கிறது, அதாவது ஷோல்டர் கிட்ட பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஷோல்டர் கிட்ட பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படியே வந்து ஃப்ரண்ட் பீஸை மேலே போட்டுட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அப்படியே திருப்பிட்டு தையல் போட்டுக்குங்க. இது வந்து சுடிதார் மெத்தடுக்கெலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் இந்த ப்ளவுஸ்லேயும் நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு சைட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வந்துடும். ஃபினிஷிங்காக வந்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடுக்கும் அதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள், வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த மேலே பீஸை அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த இந்த மெத்தடு. அதுவும் இல்லாத ஷோல்டர் கிட்ட நம்மளுக்கு வந்துட்டு பிசுறு தெரியாமல் இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே தைக்க பழகிட்டோன்னா லைனிங் பீஸ் ப்ளவுஸை, ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பீஸ் வந்து தைக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி அதே மாடல்லே நீங்கள் வந்துட்டு பழகும்போதே இந்த மாதிரி ரெடி பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அடுத்தடுத்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ ஆஸ் யூஷுவல் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ ஒரு தையல் போட்டுட்டோம். தையல் போட்டதுக்கு அப்புறமா சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். அதாவது வந்து நம்ம எப்பயுமே லைனிங்க்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம மெயின் பீஸில் வச்சுட்டு லைனிங் பீஸை வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பயுமே இன்னொரு விஷயம், நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஆம்கோல் கிட்டே ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் நான் என்ன சொல்லுவேன்றது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்துட்டு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் வந்துட்டு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அந்த இடம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு அந்த துணி இழுத்து தைப்போம். ஃபஸ்ட்டு பழகிறவங்களா இருந்தால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நம்ம வந்து தப்பு அந்த இடத்த தான் பண்ணுவோம். ஸோ நானும் பண்ணியிருக்கேன் கற்றுக்கும் போது. அதுக்கப்புறமேட்டா நான் ஸ்டிச் பண்ணும்போது பழக பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மெத்தட்லாம் வந்து புரிய ஆரம்பிச்சுது. ஸோ நான் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்த ஆம்கோல் கிட்ட துணி வந்து சுருக்கம் வராமல் ரொம்ப அழகாகவே இருக்கும் கை நம்ம தைக்கும்போது. ஸோ இப்போ நான் வந்து இதை முடிச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து தைக்கும்போதே இந்த மாதிரி எல்லா பீஸுமே வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் நம்மளுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபினிஷிங்காக வரும்போது நம்மளுக்கும் பார்க்கக்குள்ள ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பக்கம் தான் வந்து கட் பண்ணும்போது லைனிங்கில் முதுகோட அளவு வச்சு மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ தைக்கும்போது இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான். இதை வந்து நம்ம நிறைய பேர் பண்ணுறதில்ல. இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைக்கிறோம், கரெக்டான ஃபினிஷிங்காக வேணுன்றவங்க இந்த மாதிரி மெத்தடை ஒரு கோடு போட்டு மறுபடியும் தைக்கலாம். அந்த நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கோடு போட்டதை அதை அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணும்போது ஒரு கோடு போட்டுட்டு தைக்கும்போது சரியான அளவு வரும். அது மட்டும் இல்லாமல் இடுப்பு வந்து ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக வரவே வராது. என்கிட்ட நம்ம 2 பக்கமும் சரியான அளவு தான் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக வராது. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா,
இப்போ சென்டர் மார்க் பண்ணி முதுகு பிடிக்கிறது. இது கூட நெறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அளவு ப்ளவுஸில இருக்க மாரி பிடிக்கிறாங்க. ஸோ அந்த மாரி கூட பண்ண தேவையில்ல. நீங்க வந்து சென்டரா முதுகுல இருந்து அந்த ஷோல்டர் அளவு இருக்கு இல்லையா? அது சென்டர் மார்க் பண்ணி 3.5 இல்ல 4 இன்ச்சஸ் அளவுக்கு நீங்க மார்க் பண்ணி பிடிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு சரியா இருக்கும். அதுக்கு மேலேயும் பிடிக்கவும் கூடாது. அதேமாரி 1 இன்ச்சஸ் அதாவது வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சஸ், அந்த பக்கம் 1/2 இன்ச்சஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிச்சாலே போதும். அ அ அதுவே கரெக்டான அளவா தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டு சென்ட்ரு டாட் வந்து இது வந்து நெறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பழகுறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த மார்க் வந்து ஈஸியான மெத்தடா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இந்த மாரி கோடுலாம் போட மாட்டேன். ஸோ உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் போடுறேன். இப்போ வந்து நான் 2.25 இன்ச்சஸ் வந்து சென்ட்ரு டாட்டோட உயரமும், அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுக்கு 42 இருக்கும் அவங்களுக்கு செஸ்ட்டு அளவு. அது அவங்களுக்கு வந்து இந்த அளவு அவங்களுக்கு கரெக்டா இருந்தது. ஸோ நான் வந்துட்டு ஏற்கனவே ப்ளவுஸ் தைச்சதுலே கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் என்ன பண்ணேன்னா, அதே அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி இதை மாரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ இது ஒரு ஈஸியா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான முறையா இருக்கும். இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டு அடுத்த வீடியோவா வரும். நீங்க அதில வந்து பட்டி ஜாயின் பண்ணுறது, கை ஜாயின் பண்ணுறது, அடுத்து இந்த ப்ளவுஸுக்கு நான் என்ன ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன்றதும் அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான வேவில் எப்படி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா நான் எனக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டும் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து பேக்கும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இவங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்றத பார்த்தீங்கன்னா, பட்டி பீஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக பார்க்கும்போது நான் இப்போ டைம் பார்த்தோன்னா 20 நிமிஷத்துலேயே நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இன்னும் 10 மினிட்ஸில் கை அட்டாச் பண்ணிவிட்டு, அடுத்து பட்டி அட்டாச் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ப்ளவுஸே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 3/4 மணி நேரம் தான் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஹூக் பண்ணிட்டும் அது கூடயே நான் ஹூக்கும் ரெடி பண்ணிட்டேன். அப்போ 1 மணி நேரத்திலே ஒரு லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம் தோழிகளே.